ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎம் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரிகானோ அந்த பீஸா டாப்பிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் வீடியோவே போடல, அது கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால போடல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆரிகானோ செய்கிறதுக்கு கற்பூரவள்ளி இலை மட்டுமே போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு கற்பூரவள்ளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, ஏன்னா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இது நல்லா எடுத்து கழுவி நான் எடுத்திருக்கேன். நான் 12 இலை எடுத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏன் ப்ரௌனாக எனக்கிட்ட இருக்குது அப்படின்னா, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு கழுவுனதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி லைட்டு ரொம்ப நேரம் சன்லைட் பட்டால் கூட இந்த மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை கடாயில் போட்டு வறுக்கணும். இதோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் சீக்கிரமாக அவங்களுக்கு ஆகிடும், ஏன்னா சூடு எல்லாத்துக்கும் படும். நீங்கள் வேணுன்னா நார்மலாக பண்ணிக்கலாம், பட் அதுக்கு டைமும் நிறைய எடுக்கும். ஸோ இப்போ நான் இதை பற்ற வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹை ஸ்பீட்லேயோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ வைக்க தேவையில்லை. கம்மியாக வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இலை கருகிடும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்போது சிம்மில் இல்லை லோ ஸ்பீடில் வைக்கணும். இப்போ அப்புறம் சத்தம் வரும், அப்போ மட்டும் லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இலையில் இருக்க தண்ணியெல்லாம் வேக வைக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்பீடில் வச்சிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது திரும்பி காமிக்கிறேன். இதோ பாருங்கள், எவ்வளோ டார்க்காக இருந்தது, தண்ணியில் எப்படி சீக்கிரமாக வேப்பர் ஆகுது பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக இதுக்கு தான் வைக்கக்கூடாது, அப்புறம் கருகிடும். தண்ணி போட்டாலே எப்படி வேகுது பாருங்கள். இந்த டைமில் எல்லா லீஃபையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, பேனில் படணும். இப்போ இது நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா திருப்பி விடணும். நான் திருப்பி விட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் திருப்பிட்டோம். இது ஏன் திருப்புறோம் அப்படின்னா, ஒரே சைடில் வச்சா கூட ரொம்ப நேரத்துக்கு வச்சா கூட இது நல்லா கருகி போயிடும், அதனால தான் திருப்புறோம். இதை நான் இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் திரும்பி எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்பப்போ கிண்ணம் தேவையில்லை, ஏன்னா அப்புறம் ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிண்ணாலே போதும். நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி இது நல்லா சுருங்கணும், அப்போ தான் அது காயுதுன்னு அர்த்தம். நீங்கள் இது எவ்வளோ நேரம் பண்ணணுன்னா, இந்த இதிலிருந்து இருக்க எல்லா தண்ணி இருக்க இதுவே போகணும், அவ்வளோ நேரம் பண்ணுங்க. ஸோ இது நான் காஞ்சதுக்கப்புறம் திரும்பி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இலை இருந்தது, இப்போ எவ்வளோ குட்டியாக இலை ஆகிடுச்சுன்னு. இன்னும் கூட இலை இன்னும் சின்னதாகணும், இன்னும் தண்ணியை லூஸ் பண்ணணும். அது திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். திரும்பி இந்த மாதிரி கிண்டணும். இது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஈஸியாக கருகிடும், அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் விடணும், திரும்பி கிண்டணும். அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த சஃபிஷியன்ட் ஸ்டேட்டில் இருக்கும். பார்த்து செய்யுங்க, ஏன்னா சூடுபடும், கடாயில் ஈஸியாக சுட்டுப்பீங்க. ஸோ பார்த்து செய்யணும். நான் எவ்வளோ எல்லாம் போட்ட மாதிரி இருந்தது பாருங்கள், இப்போ எத்தனை தான் இருக்குது பாருங்கள். ஸோ நிறையவே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை விட இன்னும் கருகணுன்னா யோசிச்சுக்கோங்க. ஸோ ஆனால் ஸ்பீடில் மட்டும் வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கருகிடும். கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கருகாமலே இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ அதனால தான் ஸ்பீடில் வைக்காதீங்க, சிம்மில் வைங்கன்னு சொல்கிறேன். இது இன்னும் கூட கிறிஸ்பாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தணும்னாலே தனியாக வரா மாதிரி இருக்கணும். இது அழுத்தணும்னா பிரிண்ட்டு மாதிரி தான் வருது, இந்த மாதிரி வரக்கூடாது, தனியாக பிரிஞ்சிடணும். அந்த மாதிரி கிறிஸ்பாக வரணும்.